அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் புதுசாக ஒன்று அஃபீஷியலாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கங்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ கங்காவை எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிக்க போகிறாங்க. காவேரியை யாருமே கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே தோணுச்சு. கங்கா வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு, காவேரி பாவம் அதை பார்த்து பார்த்து ஏங்கிட்டு இருக்க போகிறாங்க. இந்த பக்கம் விஜய்க்கோட சப்போர்ட்டு இல்லாமல் விஜய் அந்த பக்கம் போயிடுவார். இந்த பக்கம் காவேரி பாவம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. இந்த காவேரியோட நிலமை இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அந்த குடும்பத்தில் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாருமே. காவேரியை பற்றின விஷயங்கள் யாருக்குமே தெரியல, ஆனால் இருந்தாலும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க கங்காவோட ப்ரெக்னெண்ட்டை வச்சு அப்படின்னு. இப்போ இவங்க இப்போ குமர மூஞ்சி அந்த சாரதா மூஞ்சியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் காவேரி வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் புள்ள இருக்குது, பாவங்க. ஆனால் கங்காவுக்கு கிடைக்கிறத வாங்கி நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி காவேரி நிலைமை இருக்க போகுது. ஆனால் காவேரி விஜயும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக ஆயிடுச்சு. விஜய்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் காவேரியோட நிலமை இருக்குது. விகா ஃபேன்ஸோட நிலமையும் அதுதான் இருக்குது. கங்கா ப்ரெக்னென்ட் ஆனது நமக்கு ரொம்ப ஹாப்பி தான். அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் காவேரியோட நிலமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பாவம் இல்லையா காவேரி அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. எப்பயுமே வந்து இந்த போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஆனால் நிஜமாகவே அடுத்தடுத்து எந்த மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க மகாநதியில். அப்பப்பா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.